அத்தை, ஃப்ரிட்ஜில் பார்த்த பால் கவரை காணோமே. யாருக்கு டீ போடுறதுக்கு? அவருக்கு தான் அத்தை, அவருக்கு டீ போடுறதுக்கு. ஓ, அவனுக்கா? அவனுக்கு நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். ஓ, நீங்களே போட்டீங்களா? அப்போ கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொடுத்துக்கிறேன். அவனுக்கு நான் போடுற டீ தான் பிடிக்கும். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? கொடுக்கத்த, நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏன், இவ்வளோ நாள் நான் தானே இந்த வீட்டில் அவனுக்கு டீ கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன? அப்போ நீங்களே டீ போட்டு கொண்டு வாங்க. எனக்கும் நீங்கள் போடுற டீ தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ரூமில் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் டீ போட்டு கொண்டு வாங்க. ஐயோ, என்ன துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போடுற? ஆமாம், வாஷிங் மிஷினில் துவைக்க போகிறேன். இந்த வீட்டில எல்லாம் யாரும் வாஷிங் மிஷினில் துணியை துவைக்க மாட்டாங்க. எனக்கு கல்லில் எல்லாம் துவைக்க தெரியாது. எங்கள் வீட்டில எல்லாம் வாஷிங் மிஷினில் தான் துவைப்பாங்க. இந்த எல்லா துணியும் துவைக்கணும்னா கரண்ட் பில் எவ்வளோ வரும் தெரியுமா? அப்புறம் எதுக்கு வாஷிங் மிஷின்? சும்மா பார்க்குறக்கா? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன, என் பையன் இல்லை பில்லு கட்டுறான். அப்போனா என்னோட துணி மட்டும் நான் வாஷிங் மிஷினில் கழுவுறேன். உங்கள் துணியெல்லாம் நீங்கள் வெளியில் போய் கல்லில் போய் கழுவுங்க. அப்போ கரண்ட் பில் அதிகமாக வராது. நீ இங்கே இருக்க, அங்கே சிங்கில் நிறையா பாத்திரம் கிடக்கப்பாரு, அதெல்லாம் போய் கழுவி. அப்புறம் வாசல் எல்லாம் குப்பையாக கிடக்குது, அதெல்லாம் கூட்டிடு. எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். காலையில் டிஃபன் பண்ணது நான், மத்தியானம் சாப்பாடெல்லாம் பண்ணது நான். இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே பண்ணணுமா? அப்படி சொன்னால் எப்படி? இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது உன்னோட கடமை. எனக்கும் தான் தலையெல்லாம் வலிக்குது, காலையிலேருந்து வேலை செஞ்சு. நானும் படுக்க போகிறேன். அப்படின்னா அது அப்படியே கிடக்கட்டும், பாத்திரம் சிங்கிலே கிடக்கட்டும், நான் போய் படுக்கிறேன். அப்போ அப்படியே கிடக்கட்டும். இது என்னத்தை போட்டு வச்சிருக்கிற பாட்டை? இந்த நேரம் நான் நியூஸ் பார்க்குற நேரம். நியூஸ் போடு. நானே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன். இப்போ தான் நியூஸ் போடுன்னு சொல்கிறீங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் போங்க. வீட்டில் டிவி வாங்கினதே என் பையன் எனக்கு வேண்டி, நான் பார்க்கறக்கு வேண்டி. ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது எனக்கு வேண்டி. நியூஸ் போட்டு விடு. அப்போ இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, அதனால உங்களுக்கு வேண்டி வாங்கினாரு. இப்போ தான் நானும் வந்துட்டேன்ல, இப்போ இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி எனக்கும் உரிமை இருக்கு. ரிமோட் விடு, ரிமோட் விடு. டிவி உடனே தானே டிவியை பார்ப்பேன். டிவியை ஆஃப் பண்ணிட்டு எப்படி பார்ப்பேன்? இப்போ நான் டிவி ஆஃப் பண்ணுற பாரு. எனக்கு என்ன, நீங்களும் நியூஸ் பார்க்க முடியாது. எங்க இன்னைக்கு அவனை இன்னும் காணோம். மற்ற நேரத்துல நேரத்திலே வந்துடுவான். இன்னைக்கு என்ன பார்த்து இன்னும் காணோம். வந்துட்டான். அண்ணம்மாச்சி, அம்மா அழகுறீங்க. ஓ, வந்துட்டியாப்பா? நான் இந்த வீட்டில் என்ன செஞ்சாலும் குத்தம். நான் வேணா உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா எங்காவது தனியாக போய் வீட்டில் போய் இருந்துக்கிறேன். யாரும்மா சொன்னா நீங்க வரோம்? வேற யாரு சொல்லுவா? அவதான். நான் என்ன அவளை என் மருமக மாதிரியே பார்க்குறேன்? என் மக மாதிரியில பார்க்குறேன். அவளுக்கு நான் எது செஞ்சாலும் குத்துமா. சரிம்மா, நீங்க அழாதீங்க, நான் அவகிட்ட பேச. வேண்டாம், நீ இன்னும் கேட்டேன்னு அவன் வேற ஏதாவது சொல்லுவா. உங்களுக்குள்ள சண்டை வரி எதுக்கு? அதெல்லாம் கேட்க வேண்டாம். நான் கேட்குறேன் அவகிட்ட. நீ போ. என்னாச்சு? ஏன் நீ அழுதுட்டு இருக்கிற? நீங்க வந்துட்டீங்க, காலையில எழுந்துச்சு வேலைக்கு போயிடுறீங்க. இங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? நான் என்ன அவங்கள எங்க மாமியா மாதிரியே பாக்குறேன், என் அம்மா மாதிரி பாக்குறேங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வேணா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன், நீங்க வேணா சந்தோஷமா இருங்க. சரி அழாத, அம்மாட்ட பேசுறேன்.
ஆ சரி. எங்கிட்டயேவா?